மதுபான கூடத்துக்குள்ளேயே நுழைஞ்சு ரவுடிகள் ஊழியர்கள் மேல கொடூர தாக்குதல்ல ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. பயங்கர ஆயுதங்களோட ஊழியர்களை அவங்க தாக்கக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கு. இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில 5 பேரை போலீசார் தேடிட்டு வராங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னை அடுத்த மாம்பாக்கத்துல மதுபான கூடம் ஒண்ணு இருக்கு. இந்த கூடத்துக்கு மது அருந்த சிலர் வந்ததாகவும் மது அருந்திட்டு அங்கிருந்த வடமாநில ஊழியர்கள் கிட்ட அந்த கும்பல் கலாட்டால ஈடுபட்டதாக கூறப்படுது. அதை தொடர்ந்து அந்த கும்பல் அவங்க கொண்டு வந்திருந்த பட்டாக்கத்தி உட்பட பயங்கர ஆயுதங்களை கொண்டு ஊழியர்களை சராமாரியா தாக்குனதா கூறப்படுது. ஊழியர்களை தாக்கிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு போன நிலையில தாழம்பூர் போலீசார் இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு இதுல ஈடுபட்ட நபர்களை தேடிட்டு வந்திருக்காங்க. 2 நாட்கள் கழித்து 2 பேரை போலீசார் பிடிச்ச நிலையில மேலும் 5 பேரை போலீசார் தேடிட்டு வராங்க. அறிவாள் தாக்குதலுக்கு உள்ளான வடமாநில தொழிலாளர்கள் தீவிர சிகிச்சை பிரிவுல அரசு ராஜாஜி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் மர்ம கும்பல் இப்படி ஊழியர்களை தாக்கக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.